நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். செப்டம்பர் மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். 90% அவ்வளவு சூப்பரா இருக்கு. எப்பயுமே சூப்பரா இருக்கும்போது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிரச்சனைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எது எது சூப்பர், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதெல்லாம் சேகரித்து வச்சு இல்லாத காலத்தில், அதாவது பிரச்சனைகள் நிறைஞ்ச காலத்தில் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ செப்டம்பர் மாதம் உங்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. சரி, 40 வயசாச்சு, கல்யாணமே ஆகல, கல்யாணம்ன்ற ஒரு எண்ணம் கூட போயிருச்சு அப்படின்றவங்களுக்கு கூட தேடி திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சரி, ஃபர்ஸ்ட் மேரேஜ் மட்டும் இல்ல, செகண்ட் மேரேஜ், அதனால ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல இப்ப செகண்ட் மேரேஜ் அற்புதமா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கல்யாணம் அப்படின்னாலே இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் வந்துடுச்சு. அந்த அளவு தான் காலப்போக்கு போயிட்டே இருக்கு. பட் ஆனா தனுசு ராசிக்கு இப்ப அமையக்கூடிய திருமணம் ஆகட்டும், மறு திருமணம் ஆகட்டும், இப்போ உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர் வருவார். அதனால இந்த காலகட்டத்தை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. 40 மார்க் தான் கோச்சாரம் அப்படின்னாலும் 40க்கு 40 மார்க்கும் கொடுக்கக்கூடிய, அப்ப 100 out of 100 மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் சூப்பரா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனசோட போயிட்டே இருப்பீங்க, செட் ஆகுமா வேண்டாமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ அது நல்லா செட் ஆகும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு திருமண பந்தத்துக்குள்ள நீங்க நுழைங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடவே வேண்டாம். நிறைய அந்யோன்யங்கள் இப்போ ஏற்படும். ஒரு மன திருப்தி அப்படின்றது ஏற்படக்கூடிய, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்க வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட இப்ப கூப்பிட்டு வச்சு வேலை கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த வேலை கொடுக்கும் போது இதுக்குள்ளேயா நீங்க பண்ணணும், என்னமோ போட அப்படின்னு போவீங்க. ஆனா அங்க உங்களுக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ், அங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், அது எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாச்சா, இதை போய் மிஸ் பண்ண இருந்தேனே அப்படின்ற அளவுக்கு நல்லா இருக்கும். நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு சிறு விஷயம் வாங்குறதுக்கு உங்ககிட்ட வருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அது கவனக்குரிய, சரிப்பா நீ பாத்துக்கோ, சரி சொல்லுங்க பண்ணி கொடுத்துறோம் அப்படின்றது இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. குரு அவர் வரப்போறார். சோ அவர் வரக்கூடிய காலகட்டத்துல குரு உங்களுடைய 3ஆம் வீட்டுல வேற ராகு இருக்கார். சோ 4ஆம் வீட்டுல சனி வக்ரம் பெற்றிருக்கு. அதை பத்தி நான் பேசுறேன். அதுல சின்ன விஷயங்கள் தான் மைனஸ். சோ இப்போ அந்த மாதிரி உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் வரும்போது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுப்பீங்க பொதுவாகவே. ஆனா நீங்க ரொம்ப நாலேஜபிள் பர்சனாலிட்டி. சோ உங்க சுய ஜாதகத்துல அவ்வளவு திருப்தி இல்லாத கிரகநிலைகள் நடந்து அதை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ ஒவ்வொருத்தருக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க தான் நீண்ட நாட்களுக்கு உங்களுக்கு பெரிய பெரிய பினான்சியலா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும், எப்படியாக இருந்தாலும் நிறைய மெச்சூரிட்டி கொடுத்து குருனுடைய பார்வை ராகு மேல படுறதுனால, 3ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால அத்தனையும் வெற்றி நிச்சயம், ஸ்பீடா பாசிட்டிவா போகக்கூடிய அமைப்பு இருக்கு. சனி வக்ரம் பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி கொஞ்சம் டல்னஸ், கொஞ்சம் போரு, இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க டக்கு டக்கு நாலேஜபிளா போனீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி நிறைய பேசிட்டே இருப்பாங்க, வைப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸை கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும். லோன்லியா விட்டா போதும்பா, ரொம்ப பிளேடு போடுறான்ப்பா அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் டு எவ்ரி ஒன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்க சுயஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதுல சனி வக்ரம் பெற்றிருக்கிற காலகட்டத்தில் நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா சக்க போடு ராஜன் போயிட்டே இருப்பீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. இப்ப நிறைய நெகட்டிவிட்டிக்கு பாசிட்டிவான வழி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த், வீடு, வாகனம், சந்தோஷம். ஏன் உங்க அம்மாவோட நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கூட நீங்க சனி வக்ரம் பெற்றிருக்கும் போது பிறந்திருந்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசத்துக்குள்ள அந்யோன்யங்கள் சூப்பரா இருக்கும். அம்மா வழி சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் நீங்களே போய் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்றது உங்களுக்கு 8ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கு. இதுல பல விஷயங்கள் பிளஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர் யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, அது எப்பயோ பண்ணிருப்பீங்க. இப்ப அந்த லேண்ட் பன்மடங்கு ஆயிருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், இந்த லேண்ட் உங்களது தானே, நாங்க இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கிறோம். என்னது இந்த அமௌண்ட்டா? நம்ம சினிமால எல்லாம் சொல்லுவாங்களே 5 5 நீங்க 5 லட்சம் நினைச்சா அது 5 கோடியா இருக்கும். அந்த அளவுக்கு
நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஷேர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயோ வாங்கி வச்சதோ அதை பற்றியே மறந்தது கூட இன்னைக்கு பிரம்மாண்டமாக வரக்கூடிய அமைப்புகள். ஸோ இந்த பிரம்மாண்டத்தோட வரக்கூடிய போது உங்களுடைய நெகட்டிவான பீரியட்ல உங்களுக்கு நெகட்டிவ் நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போ வாஷ் அவுட் ஆயிடும். அடப்போடா, நான் என்னுடைய பாசிட்டிவான ட்ராக்ல போயிட்டே இருக்கேன் அப்படின்ற ஒரு மனோநிலைக்குள்ள நீங்க தள்ளப்படுவீங்க. அண்ட் மேலும் 9ஆம் வீட்டுல உங்களுக்கு சூரியன் புதன் இருக்கு. ஸோ அப்பா வழி அனுகூலமும் சூப்பரா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பெரிய மைனஸ் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அரசு வழி அனுகூலமும் இருக்கும். யாரெல்லாம் வந்து கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி கிடைக்கவே இல்லை, ரொம்ப 10 வருஷமா போயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இட் டிபெண்ட்ஸ். உங்களுக்கு நல்ல ஜாதகம் பொருந்தி இருந்தது அப்படின்னா இப்ப 2 பேரும் மீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பேசி நீங்களே சுமூகமா எதர் முடிச்சுக்கலாம். அது உங்க சுயஜாதகத்தை வச்சுதான் நாங்க சொல்ல முடியும். அல்லது அந்த டிவோர்ஸ் வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய கான்செப்ட் வந்து இழுத்துட்டே போக வேண்டாம், மியூச்சுவலா முடிச்சுட்டு போலாமே அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ டக்குன்னு குழந்தை உருவாறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு ஆட்டோமேட்டிக்காவே ஏன் குழந்தை பிறக்காது, கர்ப்பப்பை வீக்கா இருக்கு அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ டக்குன்னு எப்படி கிளிக் ஆச்சு அப்படின்னே புரியாத ஒரு நிலையில, ஏன்னா சுக்கிரனும் ஃபேவரபிள், அதுக்கப்புறம் உங்களுக்கு செவ்வாயுமே வந்து உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வராங்க. ஸோ அப்போ பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவ்வளவா செட் ஆகாமலே இருந்தது அப்படின்னா இப்போ நீங்க பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும். அதுவுமே மிகப்பெரிய பிளஸ். ஸோ இது பிரச்சனைகள் வந்து நிறைய 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 முடிய போகுது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுல அப்படின்னா உங்களுடைய செக்ஷுவல் ஆர்கன்ஸ்ல கேர்ஃபுல்லா இருங்க. யூடிஐ போன்ற வகையில எல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டயபெட்டிஸ் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அண்ட் மேலும் மருந்துகள் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு டயபெட்டிஸ் ஆகட்டும் அல்லது ஒரு தைராய்டு ஆகட்டும், அந்த மாதிரி நீங்க நீண்ட நாள் எடுக்க வேண்டிய மருந்துகளை எந்த ஒரு சந்தோஷ நிலையில இருந்தாலும் மிஸ் பண்ணாம இருந்துட்டீங்க அப்படின்னாலே போதும். நீண்ட நாள் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கூட ஒரு சொல்யூஷன் வரும் அப்படின்றது இங்க ரொம்ப முக்கியமா நான் சொல்ல விரும்புறேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி அந்தரங்கள் ஃபேவரபிளா இருந்ததுன்னா சம்வேர் லைக் 10 ups அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். மல்டிபிள் அப்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரியலி இதை வந்து யூஸ் பண்ணுங்க. சரி, உங்களுடைய முன்னோர்களுடைய திதிகள் அப்படின்னு கொடுக்கறதா ரொம்ப விசேஷம். அந்த திதிகள் கொடுக்க தவறி இருந்தா அல்லது நீங்க எப்பயுமே கொடுக்கறவங்களா இருந்தாலும் சரி, இந்த தடவை வரக்கூடிய மாலியபட்சத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய தந்தை இல்லை அப்படின்னா தந்தையினுடைய திதியில நீங்க அவருக்கு திதி கொடுங்க. அதெல்லாம் தெரியல அப்படின்னா கவலையே வேண்டாம். மாலியபட்ச அமாவாசைன்னு வரும். நான் என்னுடைய பதிவுல செப்டம்பர் மாச விசேஷ நாட்கள்னு சொல்லியிருப்பேன். அந்த அமாவாசை அன்னைக்கு கொடுக்கலாம், மகாபரணி அன்னைக்கு நீங்க கொடுக்கலாம். மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய பாசிட்டிவான ஒரு கிரக நிலையில இப்ப முன்னோர்களும் வழி காமிச்சாங்க அப்படின்னா அவ்வளவு மன நிறைவோட எல்லா விஷயத்தையுமே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை நீங்க உடைச்சு ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாவே இருக்கு. அண்ட் மேலும் உங்க ஜாதகத்துல சர்ப்பதோஷம் இருந்தது அப்படின்னாலோ ராகு தசை கேது தசை அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ராகு இருக்கக்கூடிய இடம் கேது இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்றது நீங்க பார்த்துக்கோங்க. அல்லது உங்களுடைய குடும்ப ஜோதிடர் வந்து சர்ப்பதோஷம் இருக்குப்பா, முன்னோர்களுடைய சாபம் இருக்குப்பா, பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி இருந்தா இந்த தடவை இந்த செப்டம்பர் மாசத்துல துர்காஷ்டமி வருது. 29ஆம் தேதி மத்தியானத்துல இருந்து 30ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும். ஸோ உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சர்ப்பதோஷ ஸ்தலங்களுக்கு நல்லா பூஜா புனஸ்காரம் நடக்கக்கூடிய சர்ப்பதோஷ ஸ்தலத்துக்கு போய் நீங்க இந்த சர்ப்பதோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாமே பிளாக் பண்ணும், ராங்கா ப்ரிடிக்ட் பண்ணும், கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும், டிலேஸ் கொடுக்கும். உங்க ஐடியாஸ் மற்றவங்களுக்கு சூப்பரா ஒர்க் பண்ணும், ஆனா உங்களுக்குன்னு வரும்போது அது ஒர்க்கே பண்ணாது, என்னமோ கட்டு போட்ட மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னாலே அதுக்குள்ள சர்ப்பதோஷம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதை எப்படி பண்ணணும், அது எந்த அளவுக்கு ஃபேஸா இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த துர்காஷ்டமி அன்னைக்கு நீங்க போய் சர்ப்பதோஷ வழிபாடு பண்ணிட்டு வரும்போது துர்கை அம்மனுடைய பிறந்த நாள்ன்றதுனால எப்படிப்பட்ட விஷயத்தையும் உடைச்சு ஜெயிச்சு சூப்பரா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க வரக்கூடிய இந்த காலகட்டம் மற்ற கிரகங்களும் ஃபேவரபிளா இருக்கிறதுனால நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, டபுள் ட்ரிபிள் ப்ரமோஷன் சொல்ல 10 times அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் நெகட்டிவிட்டியை மறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்கு. சிறு விஷயங்கள் தான் காஷன்னு சொல்லியிருக்கேன். அதை மட்டும் மனசுல வச்சுட்டு நீங்க சர்ப்பதோஷ பரிகாரம் பிளஸ் உங்க சுய ஜாதகத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து வாஷ் அவுட் பண்றதுக்கு இந்த மந்த்தை யூஸ் பண்ணி சூப்பரா சந்தோஷமா சௌபாகியமா வாழணும்னு சொல்லி மனநிறைவோட வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.